இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. ஜனநாயகன் படத்தை ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க. ஆனா சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. அதுக்கு இடையில கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்குன்னும் தகவல்கள் வந்திருக்கு. அதாவது ஜனநாயகன் பட வேலைகளை முடிச்சு சென்சாருக்கு போன மாசமே அனுப்பியிருந்தாங்க. படத்தை சென்சார் போர்டு மெம்பர்ஸும் பார்த்துட்டு சில திருத்தங்கள் சொன்னாங்க. அப்பவே யூஏ கொடுக்கிறோம்னு சென்சார் போர்டுலையும் சொன்னாங்க. இதையும் நம்பி திருத்தங்கள் செஞ்சு சென்சாருக்கு திருப்பியும் அனுப்பிச்சு ஜனநாயகன் டீம். ஆனா சென்சார் சர்டிபிகேட் தான் வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா சரியா பதிலும் வரலன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்ல நடந்த விசாரணையில மத உணர்வுகளை புண்படுத்துற சீன்ஸ் இருக்குன்னு சென்சார் போர்டு மெம்பரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால மறுபடியும் தணிக்கை செய்ய மும்பைக்கு அனுப்பிட்டோம்னு மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்கு. இந்த கேஸ்ல பட ரிலீஸ்னு அறிவிச்ச ஜனவரி 9 தான் தீர்ப்புன்னு ஹைகோர்ட் சொல்லிருச்சு. சரி, அப்படி என்னதான் மத உணர்வுகளை புண்படுத்துற காட்சி இருக்குன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல விசாரிச்சா அரசியல் அணுகுண்டுகளையே வீசுறாங்கப்பா. அதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆபரேஷன் ஓம்னு காட்சிகள் வச்சிருக்கிறோம், அது இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துதுன்னு தான் சென்சார் போர்டு மெம்பர் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த சீனையே நாங்க கட் பண்ணி தூக்கவும் ரெடியாக இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அரசியல் ரீதியாக விஜய் சாருக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க. டெல்லியில இருந்து விஜய் சார் கிட்ட அமித்ஷா சார்பில் சில பேர் பேசுறாங்க. அவங்க சொல்றது ஒண்ணுதான், எலெக்ஷன்ல தனியாகவே நில்லுங்க, பிரச்சாரம் செய்யுங்க, அதையெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சாரம் எல்லாமே திமுகவை மட்டும்தான் டார்கெட் செய்யணும், திமுக அரசை மட்டும்தான் அட்டாக் செய்யணும், பாஜகவையோ மத்திய அரசையோ அட்டாக் செய்யவே கூடாது. இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, சென்சார் சர்டிபிகேட் வந்துடும், ஜனவரி 9ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்றாங்க சார். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கிறதால என்ன ஆகுமோன்னு ஒரே பதற்றத்துல இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதாவது திமுகவை மட்டுமே எல்லா கட்சிகளுமே அட்டாக் செஞ்சு பேசினா நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமாகும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு விஜய் மறைமுகமாக ஹெல்ப் செய்யணும்னு டெல்லி எதிர்பார்க்கிறது. அதிகார பகிர்வு என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனையடுத்து ராகுல் காந்தியை இந்த பிரச்சனையில தலையிடுமாறு திமுக வலியுறுத்த இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐவர் குழு அமைத்தது காங்கிரஸ் மேலிடம். இந்த ஐவர் குழு ஸ்டாலினை சந்திச்சு பேசியது. அப்போதே அதிகார பகிர்வு என்ற நிபந்தனையை ஸ்டாலினிடம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் முன்வச்சாரு. அதே நேரத்தில் காங்கிரசின் அகில இந்திய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜய சந்திச்சு பேசினார். அத்துடன் தொடர்ந்தும் விஜய்க்கு ஆதரவாகவே பிரவீன் சக்கரவர்த்தி பேசி வருகிறார். கோவையில இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன், காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதுதான். விஜயை சந்திச்சு பேசக்கூடாதா? விஜய் கூட்டத்திற்கு மக்கள் உற்சாகமாக வருகின்றனர், அது வெளிப்படையாக தெரிகிறது எனவும் புகழ்ந்து பேசியிருந்தார். இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி பேசி வருவதால அவர் மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினாங்க. இதற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடையே அறிக்கை போர் உருவானது. மேலும் அதிகார பகிர்வு கருத்தை மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தி எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டாரு. இதுவும் சர்ச்சையானது. காங்கிரஸ் கட்சியின் இந்த தொடர்ச்சியான குடைச்சல்களால கொந்தளிச்சு போயிருக்கும் திமுகவினர் சமூக வலைதளங்கள்ல காங்கிரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் வெளியே போகட்டும் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில இந்த மோதலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரும்பவில்லை. இதனால காங்கிரஸ் கட்சியினருக்கு கடிவாளம் போடுவதற்கு ராகுல் காந்தி தலையிட வேண்டும் என நிர்ணயிக்கிறது திமுக தலைமை. இது தொடர்பாக ராகுல் காந்தியை திமுக தரப்புல மூத்த தலைவர்கள் சந்திச்சு பேசவும் இருக்கின்றனர் என்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள். டெல்லியில இன்று இரவு நடைபெறும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்புல அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா கடந்த 4ஆம் தேதி தமிழகம் வருகை தந்தார். திருச்சியில தங்கியிருந்த அமித்ஷாவை அதிமுகவின் எஸ்பி வேலுமணி சந்திச்சாரு. இந்த சந்திப்பின் போது அதிமுகவில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதையடுத்து டெல்லி சென்ற எஸ்பி வேலுமணி பாஜக தலைவர்களை சந்திச்சு பேசினார். இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையில இருந்து டெல்லிக்கு சென்றார். டெல்லியில இன்று இரவு அமித்ஷாவை எடப்பாடி சந்திச்சு பேசுகிறார்.
அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்தும் கட்சிகளுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்பு குறித்து டெல்லியில நாம விசாரிச்சப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறக்கூடிய கட்சிகள் பற்றி அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லியிருக்காரு. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருந்த கட்சிகள் அனைத்தும் இந்த முறையும் கூட்டணியில இடம்பெற வேண்டும். அதே போல ராமதாஸ் பாமக தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் தமிழக தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் மோடி பிறப்பித்திருக்கும் கட்டளையாக இருக்கு. அத்துடன் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க வேண்டும். அவர்களுக்கான தொகுதிகளை பாஜக ஒதுக்கீடு செய்யும் என்பதும் மோடியின் நிலைப்பாடாக இருக்கு. இந்த சூழல்ல இன்று இரவு டெல்லியில தம்மை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமியிடம் மோடியின் கட்டளை குறித்து தெரிவிக்க இருக்கிறார் அமித்ஷா என்கின்றனர். அதிமுகவின் பொதுக்குழுவில் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. கூட்டணியில கட்சிகளை சேர்க்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்த்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்கான தொகுதிகளை பாஜக தமது கோட்டாவில இருந்து ஒதுக்கீடு செய்து தரும் என அமித்ஷா தெரிவிக்க இருப்பதை எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஏற்றுக்கொள்வாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்க்கக்கூடாது என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி மறுத்தால் மோடியின் முடிவை ஏற்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள வைக்கப்படுவாரா என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில பாமக, தமாக உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. தற்போது பாமகவில் அன்புமணி இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு. தமாக ஏற்கனவே கூட்டணியில நீடிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தாவேக தலைவர் விஜய கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அழைத்தால் என்ன செய்வது என்பது குறித்து டெல்லியில பாஜக மூத்த வழக்கறிஞர்களோட தாவேக நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வராங்க. கரூர்ல விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியானது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர்ல முகாமிட்டு விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் 2வது கட்டமாக டெல்லியில விசாரிச்சுட்டு வராங்க. தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் மற்றும் கரூர் ஆட்சியர் தங்கவேல், கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையா உள்ளிட்டோர் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு 3 நாட்கள் விசாரிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில விஜயை டெல்லிக்கு சிபிஐ அழைத்தால் என்ன செய்வது என்பது தொடர்பாக பாஜகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்களோட டெல்லியில தாவேக நிர்வாகிகள் மும்முரமாக ஆலோசனை நடத்தி வராங்க. இந்த ஆலோசனையில சிபிஐ அழைக்கும் தேதியை மாற்ற சொல்லி கேட்க முடியுமா, சிபிஐ விசாரணைக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சென்னையிலிருந்து ஆஜராக விலக்கு கேட்க முடியுமா, சிபிஐ அழைத்தால் டெல்லியில் 2 அல்லது 3 நாட்கள் ஹோட்டலில் தங்கித்தான் ஆக வேண்டுமா, சிபிஐ விசாரணைக்கு விஜய்க்கு பதிலாக வழக்கறிஞர் ஆஜராக முடியுமா, தாவேக நிர்வாகிகளிடம் நிறைய கேள்விகளை கொடுத்து எழுத்துப்பூர்வமாக எழுதித்தர சிபிஐ சொன்னது போல விஜயிடம் கேட்டால் அப்படியே செய்து தர வேண்டுமா அல்லது அதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.